ஒலிவ மரம் எப்படி பிரயோஜனமா இருக்கிறதோ இதே போல நாங்களும் பிரயோஜனம் உள்ள ஜனங்களா இந்த உலகத்துக்கு இருக்கிறோம். Donc à quel point cet olivier est important dans la Bible, nous avons vu nous aussi nous sommes utiles pour ce monde. இது ஒரு சிறந்த மரமாக அவர்களுக்கு கருதப்பட்டது. Donc dans l'Ancien Testament on peut voir l'importance de l'olivier. இது வேதத்திலே எவ்வளவு விசேஷித்தது என்று நாங்கள் இத பாப்போம். Et on va voir à quel point il est important dans la Bible. இத வெளிப்பிரகாரமா பார்த்தோம்னால் 7 மீட்டருக்கு மேலாக இந்த மரம் வளரும். Il peut être plus grand que 7 mètres. இஸ்ரவேலில் இருக்கிற மரங்கள்ல இப்ப அதை காணேக்கல அவர் சொல்றார்கள் 1000 வருடங்களுக்கு மேலாக, சில மரங்கள் 5000 வருடங்களுக்கு மேலாகவும் இருக்கலாம் என்று சொல்றாங்க இந்த மரங்கள்ல. Que ces arbres-là peuvent tenir pendant de centaines d'années. இது எப்படிப்பட்ட நிலத்துல வளரும்னா மண்ணும் கற்களும் உள்ள இணைந்த இடங்கள்ல தான் இது அதிகமாக விருத்தி அடைந்து வரும். Et ce genre d'arbre pousse que dans des terrains où il y a de la pierre et du sable. கூட மத்தியதரை அதாவது மெடிட்டரேனிய காலநிலையில தான் இந்த மரம் நல்லாக வருகிறது. ஏனென்றால் அங்கே அதிக வெயில் இருக்கிறபடியால். Et ce genre d'arbre pousse dans le climat méditerranéen parce qu'il y a beaucoup de soleil et du coup c'est nécessaire pour la pousse de cette plante. இந்த மரம் காலம் செல்ல செல்ல என்ன செய்யும் என்றால் இந்த மரம் வளர வளர முடிச்சு வந்த மாதிரி இது சுத்தி அங்கே வளரும் அந்த தண்டு. Donc si on regarde comment pousse cet arbre, on voit que ça entoure, les plantes poussent de manière très grande et ça tourne. இது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் வளர இது அதிகமா தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாம் இருக்கும். Et plus il dure longtemps dans le temps et plus il pousse et pendant longtemps il va donner des olives. ஒலிவ மரம் என்றால் அதோட அர்த்தம் பிரகாசி என்று எபிரேய பாஷையில சொல்லப்படுகிறது. Dans la langue hébreu, l'olivier c'est quelque chose qui est grand et qui est beau. இதோட அர்த்தம் அதாவது பிரகாசி என்றால் அதோட அர்த்தம் அபிஷேகம். Ça veut dire que c'est quelque chose qui relève de l'onction. செழிப்பு, quelque chose qui est beau. ஐஸ்வர்யம், donc qui donne de la richesse. அது மட்டுமில்லை கொழுமையானது, எண்ணெய்க்கும் அடையாளமா இருக்கிறது இந்த பிரகாசி என்ற அர்த்தம். Et ça donne aussi la représentation de l'huile. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுவார்களாம், நீதிமான் ஓடும் புகலிடமாக இந்த ஒலிவ மரத்தை, அதாவது தேவனுக்குள்ளே ஓடுகிற ஒரு புகலிடமாக இந்த ஒலிவ மரத்தை அவர்கள் அடையாளமா சொல்லுவார்கள். Et dans l'Ancien Testament, il est décrit comme un endroit où se réfugient les justes. நோவாவுடைய நாட்களிலே நாங்கள் பார்த்தோமானால் அங்கே வெள்ளப்பெருக்கு நோவா அங்கே எல்லா காரியங்களும் அழிக்கப்பட்டது. நோவாவுடைய பேழை மட்டும் அங்கே நோவாவுடைய தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே தப்பினார் என்று பார்க்கிறோம். Donc quand on voit Noé, lorsqu'il y a eu le déluge, il a été le seul survivant avec sa famille. அங்கே நோவாவுக்கு தெரியாத வெளியில என்ன நடந்தது, வெள்ளம் எல்லாம் முடிஞ்சுதான்னா அவன் என்ன செய்றான், அங்கே அந்த தன்னுடைய பேழைக்குள்ள இருந்து ஒரு புறாவை அனுப்புகிறான். அங்கே போய் அது பார்த்து விட்டு வரும்படிக்கு. Et donc comme il ne savait pas ce qui se passait à l'extérieur, de son arche il a envoyé un oiseau. அது திரும்பி வரேக்குள்ள ஒரு ஒலிவ மர இலையை அங்கே திரும்பி கொண்டு வந்தது. Et cet oiseau quand il est revenu, il a ramené une branche d'olivier. அப்பொழுது அவன் அறிஞ்சிருந்தான் அந்த வெள்ளம் பத்தி அங்கே ஒலிவ மரம் துளிர் விட்டது என்றது ஒரு நற்செய்தியை அவன் அறிந்திருக்கிறான். Et donc c'est à ce moment-là qu'il a compris que le déluge était terminé, donc c'était une bonne nouvelle pour lui. அப்படியால் ஒலிவ மரம் அங்கே நற்செய்திக்கும் சமாதானத்துக்கும் அடையாளமா இருக்கிறது. Donc ça veut dire que la branche d'olivier est la représentation de la paix et de la bonne nouvelle. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு போகும்பொழுது கானானை குறித்து அங்கே வர்ணிக்கப்படும் பொழுது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லப்பட்டது. Lorsque pour les Israélites on leur a parlé de la terre de Canaan, on leur a dit que c'était un endroit où le miel et le lait coulaient. அதே போல உபாகமம் 8:8 சொல்லப்படுகிறது. Donc on voit aussi dans Deutéronome 8:8 il est dit, அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதாளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம் என்று சொல்லப்படுகிறது. Dans Deutéronome 8:8 il est dit, c'est aussi le pays de froment, d'orge, de vigne, de figuier et de grenadier, pays d'olivier et de miel. ஏனென்றால் ஒலிவ மரம் அங்க இருக்கிறது அது செழிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. Et donc le fait qu'il y ait des oliviers dans cet endroit-là était la représentation de la richesse et de la beauté. பாருங்கள் தேவன் எவ்வளவு தூரம் அந்த ஒலிவ எண்ணெயை ஒலிவ மரத்தில் இருக்கிற கனிகளை ஒவ்வொரு ஒலிவ தண்டுகளை கூட அங்கே விசேஷப்படுத்தினார். Donc Dieu a donné de l'importance à chacun de ces fruits. அங்கே ஆரோன் மோசேக்கு சொல்லுகிறார், அங்கே ஒலிவ மரத்தில் இருக்கிற அந்த எண்ணெயை எனக்கு தசம பாகமாய் கொண்டு வாருங்கள்னு சொன்னார். Et donc Aaron dit que il faut ramener l'huile de cet olivier comme première comme offrande. லேவியராமத்திலே சொல்லப்படுது, அங்கே எண்ணெய் அந்த ஒலிவ எண்ணெயை எடுத்து, அதாவது முதலாக பறிக்கப்பட்ட அந்த ஒலிவ எண்ணெயை எடுத்து மாவுக்குள்ளே பிசைந்து அந்த அப்பத்தை செய்து கொண்டு என்னுடைய கூடாரத்துக்கு கொண்டு வாருங்கள்னு சொன்னார். Il est demandé que cette huile soit utilisée pour le premier pain qui va être fait et de l'apporter en tant qu'offrande. எபேசியர் 5:2 சொல்லப்படுகிறது.
On peut prendre dans Éphésiens 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாகவும் காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அதிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். Dans Éphésiens 5:2, il est dit: et marchez dans la charité à l'exemple de Christ qui nous a aimés et qui s'est livré lui-même à Dieu pour nous comme une offrande et un sacrifice de bonne odeur. பழைய நாட்களிலே தகன பலியை இடும் பொழுது அதுக்கு மேலே அந்த ஒலிவ எண்ணெய் அவர்கள் ஊற்றுவார்கள். அது சுகந்த வாசனையாக அந்த பலியாக இருக்கட்டும் என்று சொல்லி அதை செய்வார்கள் ஆசாரியர். Dans l'ancien temps, quand il faisait une offrande, au-dessus de l'offrande, il mettait toujours de l'huile pour que c'est une bonne odeur. இந்த புதிய நாட்களிலே இயேசு கிறிஸ்து தன்னையே சுகந்த வாசனையாக எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். Et dans ce jour nouveau, c'est Dieu, Jésus-Christ qui s'est donné comme un sacrifice pour nous. அது மட்டுமில்லை, நெகேமியாவுடைய புத்தகத்தில் எழுதி இருக்கிறது. நெகேமியாவுடைய நாட்களிலே அந்த அவர்கள் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே எழுதினது இஸ்ரவேல் ஜனங்களாம் அவருடைய பண்டிகைகளை செய்யும் பொழுது அந்த நாட்களில் அவர்கள் எப்படி செய்வார் என்றால் எல்லாரும் கிளைகளை வெட்டி நீங்கள் கொண்டு வாருங்கள் நாங்கள் கொண்டாடுவோம் என்று அவர்களுக்கு அறிவிக்க சொல்லி தேவன் அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். Dans Néhémie, il est aussi écrit que les Israélites, lorsqu'ils faisaient leur fête, devaient ramener chacun des branches d'olivier pour pouvoir réaliser cette fête. அப்பொழுது எல்லாரும் அது கூடும் பொழுது அவர்கள் அந்த ஒலிவ கன்றுகள் அந்த கிளைகளை கைகளை வைத்து தான் அதை கொண்டாடுவார்கள். Et donc c'est quand ils avaient ces branches-là qu'ils pouvaient réaliser cette fête. அதிலே தேவன் சொல்கிறார், அதற்கு பிறகு விசாரப்படாமல் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் என்று அந்த கொண்டாட்டத்திலே தேவன் இதை சொல்லுகிறார். Et Dieu il continue en disant: ne vous affligez pas car la joie de l'Éternel sera votre force. அவர்கள் பாருங்கள், இந்த ஒலிவ மரம் இந்த கிளைகள் இந்த இலைகள் ஒவ்வொன்றும் அங்கே சந்தோஷத்துக்கு அடையாளமாக தேவன் எங்களுக்கு காண்பிக்கிறார். Et ce que Dieu essaie de nous montrer, c'est que cette branche d'olivier et l'olivier en lui-même est représentation de la joie. இப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால் அந்த ஒலிவ மரத்தை என்ன செய்வார்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் வளர்ந்தோன்னு அது வளர்ந்து வரும் பொழுது அதிலே இருக்கிற கொப்புகளை அவர்கள் வெட்டுவார்கள். C'est que un temps venu les gens coupent les branches de cet olivier. அந்த கொப்புகளை அவர்கள் வெட்டும் பொழுது அந்த மரத்தில் இருக்கிற கீழே இருக்கிற வேர்ல இருந்து அங்கே துளிர்கள் எழும்பும். Et lorsqu'on coupe les branches, à partir des racines, il y a des rameaux qui repoussent. அதைத்தான் இளம் கிளை என்று சொல்லுவார்கள். Et on appelle ça des rameaux. அங்கே ஏசாயா 11:1 சொல்லப்படுகிறது. Dans Ésaïe 11:1, il est dit: ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பும் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. Dans Ésaïe 11:1, il est dit: puis un rameau sortira du tronc d'Ésaïe et un rejeton naîtra de ses racines. சங்கீதம் 128:3 சொல்லப்படுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனி தரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்று. Dans Psaume 128:3, il est dit: ta femme est comme une vigne féconde dans l'intérieur de ta maison, tes fils sont comme des plants d'olivier autour de ta table. அப்படியால் அதை வெட்டும் பொழுது அது அடிக்கப்படும் பொழுது அந்த வேரில் இருந்து உண்மையிலே இயேசு கிறிஸ்துவாய் அந்த வேரில் இருந்து நாங்கள் அங்கே கிளைகளாக எழும்புகிறவர்களாக இருக்கிறோம், இளங்கிளைகளாய். Et donc de cet arbre même, il y a les plants repoussent de cet arbre même. Donc de la même manière, Jésus-Christ est cet arbre et nous repoussons à partir de là. இந்த ஒலிவ மரத்திலே இருக்கிற அறுவடை நாட்கள் என்றால் இந்த மாதம், இந்த நவம்பர் மாதம் தான் ஒலிவ மரத்துடைய அறுவடை நாட்களாக இருக்குது, அதோடைய கனிகளை பறிக்கிற நாட்களாக இருக்குது. Donc le temps de la cueillette de l'olive est arrivé ce mois-ci. அது பெரிய மரமாக இருக்கும், நிறைய கனியாக இருக்கும், அதை ஒன்றொன்றா ஒரு நாளும் புடுங்க இல்லாது. Donc on peut pas tous les prendre un par un. அப்போ என்ன செய்வார்கள் என்றால் கீழே ஒரு பெரிய ஷீட்டை விரிப்பார்கள், அந்த மரத்துக்கு கீழே துணி உண்டு. Ils mettent un grand drap en dessous l'arbre. அந்த துணிக்கு பிறகு என்ன செய்வார்கள் என்றால் அந்த கொப்புகளை அவர்கள் அடிப்பார்கள். Et ensuite ils tapent sur les branches. அந்த கொப்புகளை அடிக்கும் பொழுது அங்க விழ வேண்டிய சரியாக ஆயத்தமா இருக்கிற பதமா இருக்கிற பழங்கள் மட்டும் அங்கே அந்த கொப்புகளிலிருந்து விழும் நிலத்திலே. Et lorsqu'ils tapent sur le tronc et sur la branche, seules les olives qui sont prêtes, les fruits qui sont prêts tombent sur le drap. மிகுதியா இருக்கிறதே லேவியராமத்திலே தேவன் சொல்லுகிறார். Et donc c'est ce qui est, on voit aussi dans la Bible, il est dit: நீங்கள் இந்த விழுந்த பழங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்கள், நீங்கள் திரும்பி வர வேண்டாம், மீதியா இருந்த விடுபட்டவைகளை பறிக்கும்படி நீங்கள் திரும்பி வர வேண்டாம் என்று தேவன் கட்டளையிடுகிறார். Dans la Bible, Dieu il dit de prendre simplement les fruits qui sont tombés et laisser les fruits qui n'ont pas été pris, ne pas revenir sur leurs pas pour prendre ces fruits qui sont restés dans l'arbre. அங்கே விடப்பட்ட மரங்களை அங்கே ஏழைகளும் பரதேசிகளுக்கும் விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். Il est dit de laisser aux oiseaux et à toutes les bêtes qui pourront le prendre. அங்கே விழுந்த பழங்கள் ஏற்ற நேரத்திலே விழுந்த பழங்களை எடுத்துக்கொண்டு போய் ஆலையிலே கொண்டு போய் அதை அரைத்து அந்த எண்ணெயை எனக்கு தசம பாகமாய் கொண்டு வாங்கள் என்று சொல்லுகிறார். Et Dieu demande de prendre simplement les olives qui sont tombées et ensuite de les concasser, de les presser et d'en faire de l'huile. பாருங்கள், சில வழிகளில் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அருமையா சொல்லுகிறார் அங்கே 10 கனிகளை குறித்து. Donc dans le Nouveau Testament, Dieu il parle des fruits de l'esprit. 10 கன்னிகைகளை குறித்து சொல்லுகிறார். 5 கன்னிகைகள் அங்கே எண்ணெயை வைத்து ஆயத்தமாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அங்கே மணவாளம் வரும் பொழுது அவர்கள் ஆயத்தப்பட்டவர்களாக அவரோட சென்றார்கள். Donc il parle
parle des 10 vierges, il dit qu'il y en a 5, donc il faudra mettre de l'huile dessus et qui pourra être prise. ஆயத்தம் இல்லாதவர்களை தேவன் சொல்றார் அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். Et que celles qui ne sont pas prêtes, on doit les laisser sur place. அதனுடைய பாருங்கள், இப்படியான நேரத்தில் சில வேளைகளில் நாங்களும் சபைக்கு வருகிறோம். Donc de la même manière, nous aussi, on vient à l'église. எல்லாரும் மாதிரி நாங்கள் நடந்து கொள்கிறோம். On se comporte comme les autres. ஆனால் எங்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் வளர்ந்து கொள்வதில்லை. Mais certaines fois, on ne grandit pas de notre croissance en Dieu, de notre évolution en Dieu. தேவன் என்னதுக்கு முதலிடம் கொடுக்கிறார் என்றால், யார் அங்கே அடிக்கப்படும் பொழுது விழுந்தார்களோ அந்த கனிகளை எடுத்து கொண்டு போய் எனக்கு தசம பாகம் கொடுங்கள், எனக்கு என்னிடத்திலே கொண்டு வாருங்கள்னு சொன்னார். Pourtant, Dieu, ce qu'il a demandé, c'est de prendre simplement les personnes qui étaient prêtes. அதுதான் அங்கே தேவன் சொல்லுவார், அது முதற் கனிகள் என்று சொல்லுகிறார், அந்த முதலாக விழுந்த பழத்தை. Et c'est ce que Dieu appelle la première offrande. இன்றைய பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரியிலே நாங்கள் தேவனுக்காக நாங்கள் முதல் கனியை கொடுக்க வேண்டியவளா இருக்கிறோம். Et de la même manière, dans notre vie aussi, nous devons donner la première offrande à Dieu. எங்களுடைய கீழ்ப்படிவு முதல் கனியாக இருக்கிறது. Notre obéissance aussi doit faire partie de notre première offrande. எங்களுடைய ஒப்புக்கொடுத்தல் அங்கே முதல் கனியாக இருக்கிறது. Et tout ce qu'on donne à Dieu doit être aussi notre nouvelle offrande. எங்களுக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் தேவனுக்கென்று நாங்கள் கொடுக்கிற தசம காணிக்கை முதல் கனியாக இருக்கிறது. Et dans tout ce que nous gagnons, nous devons aussi donner l'offrande et la dîme à Dieu. அங்கே விழாத பழங்களை அப்படியே விட்டு விடுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். Et Dieu nous dit de ceux qui sont pas tombés, de ne pas les prendre. எபிரேயர் 5:12 சொல்லப்படுகிறது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். Dans Hébreux 5:12, vous en effet qui depuis longtemps devriez être des maîtres, vous avez encore besoin qu'on enseigne les principes élémentaires des oracles de Dieu. Vous en êtes venus à avoir besoin de lait et non d'une nourriture solide. அப்படியே நாட்களில் நாங்கள் காலங்களை நாங்கள் திரும்பி பார்த்தோமானால் எங்களுடைய உள்ளும் புறமும் நாங்கள் பிரயோஜனமுள்ள மனுஷர்களாக வளர்ச்சி அடைய வேண்டியவளா இருக்கிறோம். Et donc dans notre vie, il faut que nous regardions ce que nous avons fait, il faut qu'on soit utile au royaume de Dieu. அங்கே மத்தேயு 25:30 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். Dans Matthieu 25:30, il est dit, et le serviteur inutile, jetez-le dans les ténèbres du dehors, où il y aura des pleurs et des grincements de dents. அப்படியே பாருங்கள், தொடர்ந்து நான் வாசிச்சோம் என்றால் தீமோத்தேயுல சொல்லப்படுகிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருங்கள். Dans Timothée, il est dit, exerce-toi à la piété, car l'exercice corporel est utile à peu de choses, tandis que la piété est utile à toutes, ayant la promesse de la vie présente et de celle qui est à venir. அப்படியே நானும் என்னுடைய குடும்பம் என்று நாங்கள் வாழ முடியாது என்று கிறிஸ்தவ வாழ்க்கைகளை சொல்கிறது. Donc Dieu nous dit que dans notre vie de famille aussi, nous devons vivre pour Dieu. அங்கே தீமோத்தேயு 3:14 நாங்கள் வாசிக்க தேவையில்லை, அங்கே சொல்லப்படுகிறது, அதாவது இந்த சிட்சிப்பையும் இந்த பாடுகளையும் நாங்கள் பிரயோஜனம் உள்ளதென்று நம்பி நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. Et la Bible dit aussi dans Timothée que tout ce qu'on fait doit être utile pour Dieu. அப்படியே விழுந்த பழங்கள், அதாவது இந்த கீழே விழுந்த பழங்களை என்ன செய்வார்கள் என்றால் எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்து கொண்டு போய் அங்கே ஆலைக்கு அதை கொண்டு போவார்கள். Et donc ces olives qui sont prêtes, ils les prennent et les emmènent dans l'usine. அதை கொண்டு போய் அங்கே ஆலை, அந்த அரைக்கும் ஒரு ஆலை இதிலே அவர்கள் அதை போடுவார்கள். Donc ils le mettent dans un endroit qui est spécifique, qui est fait pour. அதுக்கு பிறகு ரெண்டு பேர் அதை சுற்றி அங்கே சுத்தி தள்ள அந்த காய்கள் போட்டப்பட்ட அந்த பழங்கள் அதிலே அங்கே பிழியப்படும், நசிக்கப்படும், அடிக்கப்படும். Et donc dans cet endroit-là, il y a deux personnes qui vont leur métier de tourner le pot pour que les olives puissent être concassées et écrasées. அப்படியே ஆயத்தப்பட்டிருக்கிறவங்களை தேவன் அழைத்திருக்கிறார். இப்பொழுது நாங்கள் எல்லோரும் அந்த பாடுகளுக்கூடாக நாங்கள் போக வேண்டியதெல்லாம் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. Donc nous qui sommes prêts, Dieu nous a pris, mais après il faut que nous aussi nous passions à travers cette chose où nous sommes pressés avec des situations difficiles. அங்கே பாருங்கள், நாங்கள் இப்படியாக அடிக்கப்படும் பொழுது அதனால என்ன நன்மை எங்களுடைய வாழ்க்கையில வருகிறது என்றால், donc quand on est touché comme ça de toutes parts et lorsqu'on est dérangé, qu'est-ce qui arrive de notre vie? அங்கே தேவன் பக்கமாய் நாங்கள் இழுக்கப்படுகிறோம். Alors nous sommes tirés vers Dieu. சங்கீதம் 107:6 சொல்லப்படுகிறது. Dans Psaume 107:6, il est dit, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலே அவர்களை விடுவித்தார் என்று சொல்கிறார் தாவீது. Dans leur détresse, ils crièrent à l'Éternel et il les délivra de leurs angoisses. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுது, நாங்கள் எந்த பக்கத்திலே நெருக்கப்பட்டாலும் எந்த பக்கத்திலே நாங்கள் அரைக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்கிறார் பவுல். Parce que Paul il nous dit que dans n'importe quel coin
de quel côté les gens nous presseront, nous ne serons pas affaiblis. ஏனென்றால் அது அரைக்கப்பட்டு எண்ணெயான பிறகுதான் அது தேவ சமூகத்துக்குள்ளே கொண்டு போகப்படுகிறது. Parce que c'est simplement après avoir été transformé en huile qu'il est dans la présence de Dieu. அப்படியால் எங்களை நாங்கள் அடிக்கிறதுக்கும் பாடுகளுக்கும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்தோமானால் தான் நாங்கள் தேவனுக்கு கிட்டவாக இன்னும் நாங்கள் சேர முடிகிறது. Donc c'est si nous nous laissons et que nous acceptons lorsque nous sommes pressés de toutes parts que alors nous serons dans la présence de Dieu. அடுத்த காரியம் அதன் நிமித்தம் நாங்கள் அதாவது அடிக்கப்படுவதன் நிமித்தம் எங்களுக்குள்ளே நாங்கள் தாழ்மை உண்டாகிறது. Et lorsque nous sommes dans cette situation-là, c'est là que nous devons apprendre à être humbles. ஓகே 2 கொரிந்தியர் 12:7 எல்லாரும் நாங்கள் எடுப்போம். On va prendre 2 Corinthiens 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும் சாத்தான் தூதனாய் இருக்கிறது என்று அங்கே பவுல் சொல்லுகிறான். Dans 2 Corinthiens 12:7, il est dit « Et pour que je ne sois pas enflé d'orgueil à cause de l'excellence de ces révélations, il m'a été mis une écharpe dans la chair, un ange de Satan pour me souffleter et m'empêcher de m'enorgueillir. » ஏனென்றால் பவுல் சொல்லுகிறான், நான் என்னத்தை செய்தாலும் கிறிஸ்துவுக்காகவே நான் செய்கிறேன். Parce que Paul il dit que quoi que je fasse, tout ce que je fais est pour Dieu. எல்லா மகிமையும் கிறிஸ்து ஒருவருக்கே என்று சொல்கிறான். Et que toute la gloire soit pour Jésus-Christ. பாருங்கள், பெருமையினாலே அல்ல தாழ்மையினாலே நாங்கள் தேவனிடத்தில் இருக்கும் பொழுது இன்னும் நாங்கள் தேவனிடத்திலே கிட்டி சேருவோம். Si nous sommes pas dans la fierté, mais si nous sommes dans l'humilité, alors on se rapproche de Dieu. ஒலிவம் காய் ஆக நாங்கள் சாப்பிடுவதோ அதுல ஒரு கசப்பான தன்மை இருக்கிறது. அதை பச்சையா நாங்கள் சாப்பிட முடியாது. Si on prend juste l'olive directement et qu'elle est pas mûre, ça peut être amer. ஆனா அது எப்போ அடிக்கப்படுவதோ அதன் பிறகு வருகிற அந்த எண்ணெய் அங்கே அநேக பிரயோஜனத்தை உண்டுபடுகிறது. Mais par contre, l'huile que nous retirons de ce fruit peut être utilisée à beaucoup de fins. நான் சிறிய வயதில் இருக்க ஒரு கதை ஒன்று வாசிச்சேன். அப்படி என்றால் ஒரு ஆலமரம் இருந்ததாம், ஒரு பெரிய மரம். Donc quand j'étais petite, j'ai lu une histoire qui disait qu'il y avait un très grand arbre. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன நாணல் புல்லும் இருக்குமாம். Et à côté, il y avait une toute petite plante. அந்த ஆலமரம் அப்பவும் அந்த நாணல் புல்லை பார்த்து சொல்லுமாம், நீ என்ன இவ்வளவு சிறியவனா இருக்கிறார், என்னை பார், நான் இவ்வளவு பெரிய விருட்சமாய் வளர்ந்திருக்கிறேன், என்னில எத்தனை பேர் வந்து இளைப்பாறுவார்கள், நான் இவ்வளவு பெரியவனா இருக்கிறேன். நடுகளும் அந்த ஆலமரம் அந்த நாணல் புல்லை பார்த்து சொல்லுமாம். Donc ce grand arbre, il était tout le temps en train de dire à la plante, regarde moi comment je suis grand, comment je peux être utile aux gens, et je suis très grand par rapport à toi. ஒரு முறை ஒரு பெரிய சூறாவளி ஒன்று வரும்பொழுது அந்த ஆலமரத்தாலே நிற்க முடியாமல் போய் அப்படியே சரிந்து விழுந்து விட்டதா. Donc un jour il y avait une grande tempête et cet arbre n'a pas pu résister, il est tombé, il s'est craqué. ஆனா அந்த காற்று மாதிரி இருக்கிற நாணல் புல் என்ன செய்யமாட்டா அப்படியே தண்ணிக்கு சேர்ந்து வளைஞ்சு கொடுத்து போய் இருக்கும். அது தண்ணி எல்லாம் போய் அந்த சூறாவளி முடிந்தோடனே தண்ணி வத்தி போக அது சாதாரணமா திரும்பி எழும்பி நிற்கும். Alors que la petite plante, lorsqu'il y avait la pluie, elle s'est pliée et baissée de sorte qu'elle ne soit pas touchée par la pluie, et dès que la pluie était terminée, elle s'est remise toute droite. அப்பதான் அது எழும்பி கண்டதாம் அங்கே தன்னுடைய அளவுக்கு அங்கே ஆலமரம் சரிந்து போயிருக்கிறது. Et c'est à ce moment-là qu'elle a pu voir que cet arbre-là était couché à côté d'elle à son niveau. அதனால நாங்கள் எதிர்த்து நிற்காமல் நாங்கள் தேவனுக்கு இடம் கொடுத்தோமானால் எங்களுடைய பாடுகளுக்கு அதில இருந்து நாங்கள் நல்ல எண்ணெயாக பிரயோஜனமுள்ள எண்ணெயாக நாங்கள் பிழியப்படுகிறோம். Donc si nous ne faisons pas, si nous restons forts en Dieu, alors nous aussi on pourra être transformés en bonne huile. அது மட்டுமில்லை, நாங்கள் இப்படி படுகிறதுனால தேவனுடைய வல்லமையை நாங்கள் எங்களுக்குள்ளே தரித்துக் கொள்கிறோம். Et si nous faisons face à tous ces problèmes-là, on ressent la puissance de Dieu en nous. 2 கொரிந்தியர் 12:9 சொல்லப்படுகிறது. Dans 2 Corinthiens 12:9, il est dit, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். Dans 2 Corinthiens 12:9, il est dit, et il m'a dit, ma grâce te suffit car ma puissance s'accomplit dans la faiblesse. Je me glorifierai donc bien plus volontiers de mes faiblesses afin que la puissance de Christ repose sur toi. அதனால இந்த உலகத்தின் பாடுகள் இன்னுமாய் நான் கிறிஸ்துவின் வல்லமையை தரித்துக் கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்கிறது. Que ces problèmes, ces situations difficiles dans ce monde nous aident pour ressentir la puissance de Dieu dans notre vie. அது மட்டுமில்லை, மற்றவர் மேலே மனதுருக்கம் உள்ளவர்களாகவும் நாங்கள் மாற்றப்படுகிறோம். Et aussi pour que nous soyons humbles et surtout qu'on s'abaisse devant les autres. 2 கொரிந்தியர் 1:4 சொல்லப்படுகிறது. Dans 2 Corinthiens 1:4, il est dit, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Dans 2 Corinthiens 1:4, il est dit, qui nous console dans toutes nos afflictions, afin que par la consolation dont nous sommes l'objet de la part de Dieu, nous puissions consoler ceux qui se trouvent dans quelques afflictions. நாங்கள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆறுதலை நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் கடத்துவோம். Donc cette
cette paix que nous avons eue, cette consolation que nous avons eue, nous devons la donner aux autres. இந்த பாடுகளை அனுபவிப்பதனாலே நாங்கள் பொறுமையையும் கற்றுக்கொள்கிறோம். Et lorsqu'on passe à travers de telles situations, on apprend aussi à être patient. ரோமர் 5:3-4 சொல்லப்பட்டிருக்கு. Dans Romains 5, 3 et 4, il est dit: அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். Bien plus, nous nous glorifions même des afflictions, sachant que l'affliction produit la persévérance, la victoire dans l'épreuve, et cette victoire l'espérance. ஆனபடியால் நாங்கள் பொறுமையா ஒன்றுமே செய்யாமல் பாடுகளையும் நாங்கள் அனுபவிக்காமல் நாங்கள் பொறுமையாக, அதாவது விழாத அந்த காய்களை போல இருந்தோமானால் நாங்கள் எதையும் அதாவது இந்த உலகத்தின் பாடுகளை அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு எங்களை நாங்கள் விளக்குறதுக்கு நாங்கள் முயற்சி செய்தோம் என்றால் நாங்கள் இந்த மேலே இருந்து பார்த்த இந்த தாழ்மை, தேவனுக்குடைய வல்லமையை, இதுவே எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. Donc si nous ne faisons pas tout ça, si nous ne faisons même pas face à ces situations difficiles, alors on sera comme ces olives qui restent sur l'arbre et nous ne pourrons pas avoir tout ce que Dieu peut nous donner. அப்படியே நாங்கள் முதலே பார்த்தோம், ஒலிவ மரம் எப்படிப்பட்ட இடத்துல இன்னும் விருத்தியாகுது என்றால் கல்லும் மண்ணும் ரெண்டும் நிறைந்த இடங்களிலே தான் இந்த ஒலிவ மரம் இன்னும் அதிகமாக விருத்தியாகிறதா. L'olivier, ça pousse vraiment dans un endroit où il y a et de la pierre et de la terre. ஏனென்றால் பாருங்க, இந்த உலகத்து பாடுகளினாலே நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், இன்னும் நாங்கள் பலம் கொண்டு நாங்கள் வளருகிறோம். Et par ces situations difficiles que nous fait montrer la terre, il faut pas que nous soyons découragés, mais il faut qu'on soit fortifiés. எபிரேயர் 13:14 சொல்லப்பட்டிருக்கிறது. Dans Hébreux 13:14, il est dit: இந்த உலகத்தின் பாடுகளும் இந்த உலகத்தின் வாழ்க்கையும் எங்களுக்கு நிலையானது அல்ல. Car nous n'avons point ici-bas de cité permanente, mais nous cherchons celle qui est à venir. ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்துக்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதே நாடி போகிறோம். 14, il dit: car nous n'avons point ici-bas de cité permanente, car nous cherchons celle qui est à venir. ஓகே, அப்படியே இந்த எங்களுடைய நம்பிக்கை பாருங்கள், உதாரணத்துக்கு எனக்கு ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. Si par exemple j'ai un besoin, அப்படியே அந்த தேவை நான் சந்திக்கப்பட வேண்டும், நான் ரெண்டு விதமா என்னுடைய உணர்வை நான் காட்டிக்கொள்வேன். et si j'ai ce besoin et si je veux l'avoir, il y a deux manières de le montrer. ஒன்று, நான் சோர்ந்து போய் விடுவேன், எனக்கு அது கிடைக்கவில்லை என்று நான் அதிலேயே தங்கி இருப்பேன். Soit je reste sur ma défaite en disant que je n'ai pas eu ce que je voulais. இன்னொன்று, நான் அதையும் விட்டு நான் கிறிஸ்துவுக்காக நான் தொடர்ந்து ஓடுவேன், எல்லாம் நன்மைக்கென்று நினைத்து. Ou alors je continue à courir pour Dieu en me disant que de toute façon ça c'est pour le bien de Dieu, c'est la volonté de Dieu, donc c'est pas grave. இந்த இரண்டாவது தான் நான் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கிறதா இருக்கிறது. Et c'est ça que nous devons faire, c'est le deuxième choix. அவருடைய என்னக்காக நான் வாழாமல் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளும் இந்த உலகத்தில் இருக்கிற தேவைகளும் எனக்கு வாய்க்குதோ வாய்க்காமல் போகுதோ, இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்காக தொடர்ந்து என்னுடைய ஓட்டத்தை ஓடுகிறது தான் நான் கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிக்கிறதா இருக்கிறது. Et donc ce que nous devons faire, c'est que nous devons courir pour Dieu, et même s'il y a des situations difficiles qui viennent devant nous, il faut que nous courons pour Dieu. இப்போ பாருங்கள், இந்த இவ்வளவு பாடுகளையும் அனுபவித்து இந்த எண்ணெய் புளியப்பட்டு இங்கே வேதம் எப்படி சொல்லுதாண்டா, இந்த இப்படி அரைக்கப்பட்ட எண்ணெயை, அதாவது தேவன் சொல்லுகிறார், தெளிந்த பிழிந்தெடுக்கப்பட்ட தெளிவான எண்ணெய் என்று, சுத்தமான எண்ணெய் என்று சொல்லுகிறார். இதை donc maintenant que les olives ont été concassées et pressées, maintenant ça nous donne de l'huile, et c'est une huile qui est importante et qui est bénie. உங்களுக்கே தெரியும், ஒலிவ் எண்ணெய் என்றால் அது எவ்வளவு பலன் உள்ளது என்று நாங்களே பாவிக்கிறோம் அந்த எண்ணெயில. Donc cette huile, déjà nous-mêmes au quotidien on l'utilise énormément. எங்களுடைய சரீரத்துக்கு கூட, உள்ளுக்கும் சரி வெளியிலே தோலுக்கும் கூட அது நல்லது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். Que ce soit pour l'extérieur ou l'intérieur, cette huile est très bonne. அது மட்டுமில்லை, நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது இந்த ஒலிவ் எண்ணெயில் என்று கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம். Et ça guérit aussi des blessures. முன்னிய காலங்களிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அந்த எண்ணெயை பூசி பரிசுத்தத்துக்கு அடையாளமாக, குணப்படுத்தலுக்கு அடையாளமாகவும் அதை பாவிச்சிருக்கிறார்கள். Et dans l'Ancien et le Nouveau Testament, c'est la représentation de quelque chose qui est pur et aussi qui guérit. இப்போ நீங்கள் பிழிந்தெடுக்கப்பட்டு பாடுகளுக்குள்ளா போய் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து நீங்கள் எண்ணெயாக்கப்பட்ட பின்பு தேவன் எப்படி எங்களை பார்க்கிறார் என்று நாங்கள் பார்ப்போம். Donc maintenant vous avez arrivé sur le drac, vous avez été pressé. Maintenant que vous êtes de l'huile, on va voir comment est-ce que Dieu vous voit dans cette condition-là. அங்கே சொல்கிறார் தேவன் லேவியராகமம் 24:2 On peut voir dans Lévitique 24:2. குத்துவிளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படிக்கு அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவெண்ணையை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு என்று சொன்னார். Lévitique 24:2 ordonne aux enfants d'Israël de t'apporter pour le chandelier de l'huile pure d'olive concassée afin d'entretenir les lampes continuellement. பாருங்கள், தேவன் கூடாரத்திலே அங்கே அவருடைய குத்து விளக்கு எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று மோசேக்கு கட்டளையிடுகிறார். நீ அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி அவரிடத்தில் சொல்லு, எப்பொழுதும் அங்கே பிழிந்து எடுக்கப்பட்ட இந்த தெளிவான எண்ணெயை கொண்டு வந்து அங்கே ஊற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்.
Donc l'Éternel, il demande à ce que les chandeliers soient toujours allumés. Et donc il demande à Moïse de demander au peuple d'Israël de ramener toujours des olives concassées avec de l'huile bonne pour que les chandeliers soient toujours allumés. மத்தேயு 5:16 சொல்லப்பட்டிருக்கிறது. Dans Matthieu 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. dans Matthieu 5:16, il est dit que votre lumière luise ainsi devant les hommes afin qu'ils voient vos bonnes œuvres et qu'ils glorifient votre Père qui est dans les cieux. அங்கே ஆரம்ப காலங்களிலே எப்பொழுதுமே தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே அந்த வெளிச்சம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். Donc dans l'Ancien Testament, on voit qu'il fallait que les chandeliers soient toujours allumés. இயேசுவுடைய நாட்களுக்கு பிறகு நாங்களே அந்த வெளிச்சமாக இந்த உலகத்துக்கு இருக்கிறோம். Et maintenant que Jésus-Christ est dans le temps de Jésus-Christ, maintenant nous sommes cette lumière. இரண்டாவது சொல்லுகிறார், அப்பத்தை அதாவது மாவை எடுத்து அதற்குள்ளே எண்ணெயை விட்டு பிசைந்து அப்பத்தை செய்து என்னுடைய மேசையின் மேலே கொண்டு வந்து வையுங்கள் என்று சொல்லுகிறார். Donc ensuite il demande de prendre le pain, de l'enduire de l'huile et ensuite de le mettre sur la table. தெரியும், புதிய ஏற்பாட்டிலே அப்பம் இயேசு கிறிஸ்துவுக்கும் வார்த்தைக்கும் அடையாளமாக இருக்கிறது. Et maintenant on voit dans le Nouveau Testament que Jésus-Christ est la représentation. இந்த புளியப்பட்ட எண்ணெயாகிய நாங்கள் சேர்ந்து இணைக்கப்பட்டால் தான் தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க பாத்திரமுள்ளவர்களாக இருக்கிறோம். Et nous qui sommes la représentation de l'huile, c'est si nous sommes ensemble que nous pouvons nous présenter devant Dieu. நாங்க இயேசுவோடு நாங்கள் இணைக்கப்படும் பொழுது தேவனுக்கு பிரியமுள்ள நல்ல பாத்திரமாக காணிக்கையாக நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Et c'est lorsque nous sommes avec Jésus-Christ que nous sommes alors une bonne offrande devant Dieu. அங்கே தேவன் சொல்லுகிறார், அதுக்கு பிறகு மோசேக்கு சொல்லுகிறார், அபிஷேக தைலத்தை செய்து அதை ஆரோனுடைய பிள்ளைகளையும் நீ ஆயத்தப்படுத்தி எதற்கென்றால் ஆசாரியர்களாக அவர்களை நீ ஆயத்தப்படுத்தன்னு சொல்லுகிறார். Et ensuite il demande de créer l'onction sainte pour préparer le peuple. உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தது இங்கே எப்படி அபிஷேக தைலத்தை செய்வதுண்டு. Donc on nous a expliqué lors d'un Bible study avant comment on faisait l'onction sainte. யாருக்காவது ஞாபகம் இருக்கு என்ன போட்டு செய்யறதுண்டு? Est-ce que vous vous souvenez avec quoi est-ce qu'on devait le faire? ஓகே, தேவன் அதில் சொல்லுறார் மோசேக்கு, ஓகே, வெள்ளை போலம், சுவந்த கருவேப்பட்டை, சுவந்த வசம்பு, இலவங்கப்பட்டை, இவர்கள் எல்லாத்தையும் எவ்வளவு எடுக்கணும்? 250 சேக்கல் எடுக்கணும், இதில் 500 சேக்கல் எடுக்கணும். Il était dit comment est-ce qu'on devait créer cette onction sainte. இப்போ இவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒலிவ எண்ணெய் ஒரு குடத்துக்குள்ளே போட சொல்லுகிறார் இவைகளை. Et ensuite il est dit de prendre tous ces ingrédients là et de le mélanger avec l'huile d'olive. இதுதான் தேவன் கொடுத்த ரெசிபி, அபிஷேக தைலம் என்று அதுக்கு பெயரிடுகிறார். Et donc ça c'était la recette que Dieu a donnée. இப்போ மோசேக்கு சொல்லுகிறார், இந்த அபிஷேக தைலத்தை எடுத்து கொண்டு போய் நீ எல்லாரையும் அங்கே அபிஷேகம் பண்ணு, அதன் பிறகு அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு அவர்கள் அங்கே என்னிடத்திலே வந்தங்களுடைய பாவ நிவாரண பலிகளை செலுத்தட்டும் என்று. Donc Dieu demande à Moïse de mettre cette recette sur les Israélites et ensuite ils pourront venir devant Dieu. இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையிலே இதனூடாக ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Et les Israélites ont été bénis à travers cela. இந்த அபிஷேக தைலத்துக்கு பிறகு தேவன் கட்டளையிட்டார், இந்த ரெசிபியை யாருமே செய்ய விடக்கூடாது என்று மோசேக்கு கட்டளையிட்டார். Et à partir de ce moment-là, il a dit Dieu a dit à Moïse que plus personne d'autre ne devait faire ce எந்த ஒரு அந்நியர்கள் மேலேயும் அது ஊற்றக்கூடாது என்றும் சொல்லப்பட்டிருந்தது. Et que ce mélange ne devait être mis sur personne d'autre. பாருங்கள், நீங்களும் நாங்களும் எவ்வளவு விசேஷத்தவளாய் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். Donc regardez à quel point nous sommes précieux dans les mains de Dieu. அப்படியே உண்மையிலே பாருங்கள், இந்த அபிஷேக தைலம் அதாவது புளிந்தெடுக்கப்பட்ட அபிஷேக தைலம் வேதத்திலே அங்கே விசேஷமாக இருக்கிறது. அதை தேவன் எங்களுக்கு ஒப்புடுகிறவராக இருக்கிறார். Vous voyez à quel point ce fruit-là est important et c'est ça que Dieu nous a donné à nous. எருசலேமிலே இயேசு கிறிஸ்து அங்கே ஒலிவ மர அடிவாரத்திலே கெத்செமனே தோட்டத்திலே அங்கே சீஷர்களோடு ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். Donc on voit que Jésus-Christ est allé dans le jardin de Gethsemane pour aller prier. அந்த இடத்திலே தான் அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Il est dit que c'est à cet endroit-là qu'il a pleuré. அந்த கெத்செமனே என்றால் அதோட அர்த்தம் வந்து புளிந்தெடுக்கப்பட்ட எண்ணெய் என்ற அர்த்தமா. Gethsemane ça veut dire une huile qui a été concassée, une huile qui a été pressée. அதோட பழைய ஏற்பாட்டிலே எப்படி ஒலிவ எண்ணெயை பாவித்தார்களோ அதே போல புதிய ஏற்பாட்டுக்கும் அது தொடர்புள்ளதா இருக்கிறது. De la même manière qu'ils ont utilisé cette huile dans l'Ancien Testament, ils l'ont utilisé aussi dans le Nouveau Testament. கடைசியாக நாங்கள் பார்க்கிறோம், அந்த ஒலிவ எண்ணெயை அதாவது குஷ்டரோகிகளுக்கு பாவ நிவாரண பலிக்கு அடையாளமாக பரிசுத்தப்படுவதற்கு அடையாளமாக இதை பாவிப்பார்கள். Donc on voit aussi dans la Bible qu'il a été utilisé pour montrer la purification. அந்த எண்ணெயை எடுத்து அவர்கள் மேலே வார்த்தால் அது அடையாளமாக இருக்கிறது, அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள். Et c'est la représentation lorsque nous mettons cette huile sur une personne qui est impure, cette personne devient pure et bénie. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அவர் தொட்டு குஷ்டரோகிகளை குணமாக்கினார். Et Jésus-Christ dans le Nouveau Testament, il touche les personnes qui ont la lèpre, les lépreux et il guérissent. இயேசு எங்களுக்கு
சொன்னார், என்னிலும் மேலான காரியங்களை நீங்கள் செய்வீர்கள். Et Jésus-Christ a dit que nous, par rapport à lui, nous allons faire de grandes choses. அப்படியால் நாங்கள் தான் அந்த எண்ணெய்களா இருக்கிறோம். Et c'est nous sommes cette huile. நாங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருக்கிறோம். Nous sommes la lumière pour les autres. அப்படியால் மற்றவர்களை நாங்கள் குணமாக்குறதுக்கும் அற்புதங்களை செய்யறதுக்கும் தேவன் அதிகாரத்தை எங்களுக்கு Et கொடுத்திருக்கிறார். Dieu nous a même donné l'autorité pour qu'on puisse guérir les autres. அப்படியே ஒலிவ மரம், Donc l'olivier. அதிலிருந்து இளங்கிளை, அதோடைய வேர்ல இருந்து இளங்கிளையாக அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே எழும்பினார். Donc Jésus-Christ s'est levé comme un rameau sur cette plante. அவர் வந்து எங்களுக்காக அங்கே அடிக்கப்பட்டார். Pour nous, il était comme une branche et il a été coupé. அங்கே நாங்கள் அதுக்கு பின்பாக அவர் நாங்கள் அங்கே ஒலிவ மரமாக நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கிறவளாய் நாங்கள் மாறுகிறோம். Quand lui a été coupé tel une branche, nous sommes renés comme un அதிலே நாங்கள் rameau. ஆயத்தப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே நேற்று நேரத்திலே அவர்கள் அடிக்கும் பொழுது நாங்கள் அங்கே விழுகிறோம். Et au bon moment, lorsque nous sommes prêts, nous tombons. அங்கே பிரயோஜனமுள்ள ஜனங்களாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம். Et nous sommes changés en personnes qui sont utiles. அங்கே பழத்தை புளிவது போல நாங்கள் அரைக்கப்பட்டு இந்த பாடுகளுக்கு, இந்த உலகத்தின் பாடுகளுக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Donc comme ces olives, nous sommes pressés de toutes parts dans des situations difficiles sur terre. அங்கே எண்ணெயா வரும் பொழுது நாங்கள் சுகந்த வாசனையாக தேவனுக்கு இருக்கிறோம். Et lorsque nous sommes devenus de l'huile, nous sommes précieux aux yeux de Dieu. அதனால இந்த ஒலிவ மரம் எப்படி பிரயோஜனமா இருக்கிறதோ இதே போல நாங்களும் பிரயோஜனமுள்ள ஜனங்களா இந்த உலகத்துக்கு இருக்கிறோம். Donc à quel point cet olivier est important dans la Bible, nous avons vu, nous aussi nous sommes utiles pour ce monde. ஆமென். Amen.